எஸ்எஸ்சி தேர்வு எழுதும் அனைவருக்கும் ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் என்ஷைன் எடியூடெக் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணால், இல்லை எப்படி படித்தா, இல்லை என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எழுதுனா ஈஸியாக கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னா என்ன? ஸோ எஸ்எஸ்சியை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, 3, 4 அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலன்ட் தான் எஸ்எஸ்சி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் பி, சி, டிக்கான எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட குவாலிஃபிகேஷனை 10th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. அதே மாதிரி குரூப் 4 குவாலிஃபிகேஷனை 10th ஸ்டாண்டர்ட். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரூப் 3 மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், ஸோ அது பார்த்தீங்கன்னா குரூப் 2ஓட டிகிரி குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் ஏன் இருக்கிறதுங்க, குரூப் 1 இருக்கும், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை விட்டுலாம். எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் பி, சி, டி இதுக்கான எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் எல்லா எக்ஸாம்லேயும் காமனாக 4 பார்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் என்ன, ஸோ 2024க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் பேப்பர்ஸ். இந்த எக்ஸாம் 4 பேப்பர் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதை நம்ம நிறைய பேர் லாஜிக்கல் ரீசனிங்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்டில் மட்டும் மாறும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். இதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அந்த பாட்டில் வரும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பார்த்தோம். ஓகே, அந்த 4 டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டயர் இருக்கும், டயர் 1, டயர் 2. ஸோ டயர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 25 கொஷின்ஸ் ஒவ்வொரு மாடியூல்லையும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஷின்ஸ், ஓகேங்களா. ஆனால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1க்கு 2 கொஷின், ஓகேங்களா. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க், ஓகேங்களா. ஸோ டைம் எவ்வளோனா 1 hour. இந்த 1 hourல நீங்கள் இந்த 100 கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. அது எப்படி 60 நிமிஷத்தில் 100 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் 2. டயர் 2 பார்த்தீங்கன்னா டயர் 1 நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டயர் 2க்கு போவீங்க. உங்களுக்கு பேசிக்காக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மாதிரி. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுவும் ஒரு எம்சிக்யூ பேப்பர் தான், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த எக்ஸாம் 2 hours 15 minutes, ஓகேங்களா. 2.25 மணி நேரம். ஆனால் இதை செக்ஷன் 1, செக்ஷன் 2னு பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour, ஓகேங்களா. ஸோ இந்த 1 hourல நீங்கள் செக்ஷன் 1 தான் அட்டன் பண்ண முடியும். இந்த செக்ஷன் 1ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 hourல செக்ஷன் 2க்கு நம்ம போக முடியாது. அதே மாதிரி செக்ஷன் 2க்கு 1 hour அலாட் பண்ணியிருப்பாங்க. அதில் செக்ஷன் 1க்கு வர முடியாது. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த 1 hourல நம்ம ஃபிக்ஸடாக எது கொடுத்துருக்கோங்களோ அந்த செஷனில் தான் நம்ம இருக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல மாடியூல் 1, மாடியூல் 2 பேசிக்காக பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் இருக்கும். ஸோ மாடியூல் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டயர் 1க்கும் டயர் 2க்கு இருக்கிற இங்கிலீஷ் சிலபஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. டயர் 1ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டயர் 2ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 4-5 டாபிக் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது? என்றைக்குமே எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம அப்ரோச் பண்ணாலும் ஒரு 4 கேள்வி இருக்கும், ஓகேங்களா. ஸோ எப்படி படிக்கிறது, நான் ஏன் படிக்கணும், அப்புறம் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும்னு. ஸோ ஏன் படிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், வேலை வாங்குறதுக்காக படிக்கணும், வேற டவுட்டே கிடையாது, ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்து எப்போ இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபரில் எக்ஸாம் வரும் அப்படின்ட்டு. அதுக்காக அப்போ ஆரம்பிச்சுக்கலாமான்னா கூடவே கூடாது. ஏன்னா நம்ம என்றைக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுல செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது ஏன் படிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் கிளியர், ஓகேங்களா. அடுத்து எப்படி படிக்கணும், ஹவு டு ஸ்டடி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டிக் டு த சிலபஸ். சிலபஸில் என்ன கொடுத்துருக்காது. ஏன்னா சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஏதாவது புக்கு வாங்கினோம்னா அதில் ஒரு 50-60 டாபிக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் அந்த 50-60 டாபிக்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 20-25 டாபிக்ஸ் தான் இருக்கும். அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம தெளிவாக படித்தா போதும், ஓகேங்களா. அதனால் ஸ்டிக் டு த சிலபஸ். சிலபஸை தாண்டி நீங்கள் யோசிக்காதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து அனலைஸ் பிவைக்யூஸ். ஸோ பிவைக்யூ ஏன் அனலைஸ் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நவுன் ஒரு ஏரியா இருக்கும், ஓகேங்களா. ஸோ நவுனில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தா தான் இந்த நவுன்லேருந்து எந்த ஏரியாவில்
இல்லை அதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்குள்ளே மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு. அதிகமாக படித்தாலும் பிரச்சனை, ஏன்னா எக்ஸாமுக்குள்ளே நம்ம முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிரும், எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேங்களா? அதனால் என்ன கேட்டிருக்காங்களோ என்ன கேட்க போகிறாங்களோ அதை தான் நம்ம படிக்கணும். என்ன கேட்க போகிறாங்கிறது ஆல்ரெடி என்ன கேட்டிருக்காங்கிறத வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு, அதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? அந்த 4-5 மெத்தடை எது ஈஸியான மெத்தட் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணால் நம்ம நிறையா டெஸ்ட் எடுக்கணும். நம்ம நிறையா டெஸ்ட் எடுத்தால் தான் 4 மெத்தடை ட்ரையல் அண்ட் எரர்ல சால்வ் பண்ணுவோம். நமக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது, அதில் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணால் மிச்ச கொஷினுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணணும், ரெகுலராக டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டயர் 1ல ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 லைனில் கொடுத்துருவாங்க. ஆனால் டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக எல்லாமே கொடுத்துருவாங்க. இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே படிக்கணும். ஆனால் எல்லாத்தையுமே இந்த ஒவ்வொரு டாப்பிக்ல இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கணும்னா படிக்க தேவையில்லை. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணது படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிமிடெட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் படித்தா போதும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிமிடெட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் படித்தா போதும்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன படிக்கணும், வாட் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவோம். டயர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான் வருது. ஓகேங்களா? ஸோ சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இந்த மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வந்து ஃபேர்லி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜ்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை எடுத்து எழுதினா போதும். இதில் மோஸ்ட் ஆஃப் த பேர் இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சாவே 5க்கு 5 வாங்கிடுவீங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்கவே போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ 5 மார்க் இங்கே கன்ஃபார்ம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வொக்காபுலரி அப்படிங்கிற ஏரியாக்குள்ள வரும். இதில் மினிமம் 10 கொஷின் கேட்டுருவாங்க, மேக்ஸிமம் 12 கொஷின் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 20லேருந்து 24 மார்க் நம்ம எடுத்துடலாம். ஆல்ரெடி இங்கே 5 கொஷின் கரெக்டாக எழுதி 10 மார்க் எடுத்துடும். அது கூட இதை சேர்த்து எடுத்துடலாம். ஸோ இந்த வொக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெமரி எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ மெமரி எக்ஸசைஸ்னா இதுக்கு பேசிக்காக வந்து சினானிம்ஸ்னா ஒரு வேர்டுக்கு நமக்கு மீனிங் தெரியணும், ஆண்டனிம்ஸ்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தெரியணும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த வடிவேல் ஜோக்கு நிறைய ஒன் லைனர் வரும்ல, அதுதான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒத்த வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்பெல்லிங் கரெக்ஷன், ஸ்பெல்லிங்கை தப்பாக எழுதியிருப்பாங்க, அது கரெக்டாக எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் எடுக்கலாம், 10மே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமமாகவே 8-9 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒரு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமியோட புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 300-400 இது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு வந்து 20-30 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி காலையில் 10, மதியம் 10, இல்லை சாப்பிட்றதுக்கு முன் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு முன் பின்ன அப்படிங்கிற மாதிரி 10 ரிவைஸ் பண்ணுங்க. ஒரே மாதத்தில் ஒரு 2 ரிவிஷனை போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமரை பேஸ் பண்ணி வரும். ஸோ கிராமரில் நிறையா இருக்குது, எல்லாமே படிக்கணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. திரும்ப வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தோம்னா இந்த 5 ஏரியாவில் தான் கேட்பாங்க. டென்ஸ், காலம், ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ், ஃபியூச்சர், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட், இது எல்லாருமே நமக்கு ஈஸியாக தெரியும். அது போக கண்டிஷனல் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 30 ரூல்ஸ் இருக்குது. அந்த 30 ரூல்ஸை படித்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக எழுதலாம். அப்போ வந்து இதில் இருக்கிற 25 கொஷினில் எவ்வளோ நம்மளால கரெக்ட் வாங்க முடியும், மினிமம் 22லேருந்து 23 வரைக்கும் பேசிக்காக இந்த ஒரு மாதம் இல்லை 2 மாதம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கிளியர் பண்ணலாம். பட் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து எங்கே படிக்கலாம்? ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் படிக்கலாம். பட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பராக போட்ட ஒரு டைம் டேபிளில் ஒரு ஷெட்யூலை அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு கோஆர்டினேட்டடாக வந்து போகும். ஸோ இதில் எந்த ஒரு இடத்துலையுமே ஓவர் டூ பண்ணாமல், எந்த ஒரு இடத்துலையும் அண்டர் டூ பண்ணாமல், ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக நீங்கள் டைம் எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணோம், அது உங்களுக்கு தெரியும். அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கிளாஸஸை ரெகுலராக அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக கிளாஸஸை அட்டன் பண்ணுறது மூலமாக என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கும் கனெக்டடாக தான் இருக்குது. உங்கள் சிலபஸை நம்ம கொண்டு போகும்போது ஸோ அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு எதெல்லாம் பேசிக்கோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து போகும். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்க கீழே வந்து உங்களுக்கு இல்லை ஃபைனல் ஸ்லைடில் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸை ரெகுலராக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு டாபிக் அன்னைக்கே நீங்கள் முடிக்கணும். அன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அதையே முடிக்கணும். ஏன் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன நடத்துனாங்களோ அதுவே அடுத்த நாள் காலையில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு படித்து அன்னைக்கே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு படித்து அன்னைக்கு டெஸ்ட்டோட முடிஞ்சதா என்ன? கிடையவே கிடையாது. வீக்லி வந்து
வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அந்த வீக்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம்லாம் என்ன நடத்துனாங்களோ அதுவும் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டை ரெகுலராக எடுக்கிறோம். டெய்லி நடத்துனது டெய்லி டெஸ்ட்டு, அந்த வாரம் நடத்துனது வீக்லி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஆன்சர்ஸை ரிவ்யூ பண்ணணும். வெறும் டெஸ்ட் எழுதுனதோட மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சர்ஸை ரிவ்யூ பண்ணணும். ஆன்சர்ஸை ரிவ்யூ பண்ணும்போது தான் வந்து நம்ம எதை மறந்துட்டோம், இல்லை நம்ம எந்த கான்செப்டை தப்பாக புரிஞ்சிருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம எதை மறந்துட்டோம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெஸ்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஸோ அந்த கொஷின் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தருது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதனால எந்த இடத்துல வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க, நெகட்டிவ் மார்க் வந்துச்சு, ஒரு த்ரெட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரெச். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் எங்கே எடுக்குன்னா ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் டெஸ்ட்டை எத்தனை வாட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் த ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தடவை டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கொஷின்ஸ் கரெக்டாக எழுதிருப்போம். ஆனால் நமக்கு இங்கே இருக்கலே பெரிய சேலஞ்சுனா அந்த டைமுக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணணும். நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசில் மெமரி மாதிரி, யாராவது உங்கள் மேலே ஒரு கல்லை வீசினா நம்ம டக்குன்னு பிடிக்கிறோம்ல, அதெல்லாம் மசில் மெமரி தான். ஓகேங்களா? அந்த ரெஃப்ளெக்ஸ் அதே மாதிரி தான் வந்து கொஷின்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப இது பண்ணுவோம். கொஷின்ஸ்க்கு நம்ம பிரெயினுக்கு ஒரு ரெஃப்ளெக்ஸ் இருக்கும். அந்த ரெஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு ஹை ஸ்கோரோட நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் இம்பாசிபிள் அன்டில் இட் இஸ் டன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு சேர்லேருந்து எந்திரிக்காத வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணும்போது தான் வந்து நமக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி விதிப்படி அது நடக்கலைனாலும் நம்ம வள்ளுவரே சூப்பராக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மெய்வருத்த கூலி தரும். ஓகேங்களா? அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம எதுக்கு செகண்ட் தாட் வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 1 or 2 months வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணது தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இது ரெண்டும் ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆஃபீஸ் நம்பர் தான். ஸோ அவங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸு வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.